கால வேளையில கர்த்தரை பாடி துதிப்போம், ஆராதிப்போம். நமக்கு ஒத்தாசை நம்முடைய பர்வதமாகிய இயேசு. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பே. ஏழைகள் பெயர் தகர்ந்திடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர் தகர்ந்திடினும், மாறிடுமோ அவக்கிருபை என்னாலும். ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவக்கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பே. ஆமென். நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். நமக்கு ஒத்தாசை வானத்தின் பூமியின் படைத்தவரிடத்திலிருந்து வரும். என் காலை தள்ளாட ஓட்டா, என்னை காக்கும் தெய்வன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பே. தேவ ஜனமே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அது உண்மை என்று சொன்னால், எப்படி இன்னைக்கு உங்களை தாக்கிக் கொண்டிருக்கிற வியாதிகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தோல்விகள் உங்களை தோக்கடிக்க செய்ய முடியும்? அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கிறது. பயப்படாதீங்க. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருந்து போட்டோம். இன்னைக்கு இந்த காலையில் இல்லை, என்னை காக்கிறவர் உறங்கார். அது உண்மை. இந்த சூழ்நிலை, இந்த மனுஷன், இந்த தரித்திரம், இந்த வியாதி என்னை சேதப்படுத்த முடியாது. நான் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி வாயை திறந்து அறிக்கை செய்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தின் பூமியின் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்னுடைய குடும்பத்துக்கு ஒத்தாசை வரும்.
எனக்கும் என் குடும்பத்துக்கும் கர்த்தர் சேமத்தை செய்வார். நான் கண்டிப்பா வாழா இருக்க மாட்டேன், தலையா இருப்பேன். கண்டிப்பா நான் கீழே இருக்க மாட்டேன், மேல இருப்பேன். ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எனக்குரியது, என் குடும்பத்துக்குரியது. சொல்றீங்களா? கண்டிப்பா கர்த்தர் இறங்குவாங்க. அப்பா பிதாவே, இன்னைக்கு வேதனையோடு கண்ணீரோடு குழப்பத்தோடு கூட இருக்கிற மக்களுக்கு ஒரு வார்த்தை பாய்ந்து செல்லட்டும். இந்த பாடல்கள் பாடி துதிக்கும் பொழுது அவங்க உள்ளம் பரவசமாகட்டும். தோல்வியின் பயமான எண்ணங்கள் மறையட்டும், தைரியம் உண்டாகட்டும். சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார், நான் ஜெயெடுப்பேன் என்று நம்பிக்கை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் வாழ்க்கையில விடுதலை கொடுக்கும் சேமத் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ மக்களே, இன்னைக்கும் வேதத்திலிருந்து ஒரு அற்புதமான பகுதி எடுத்து நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக வைப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மள, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் பெரிய காரியம் செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்புறவங்க இருக்கிற இடத்துல ஆமென் சொல்றீங்க. சங்கீதம் 89 அத்தியாயம் 21 வசனம். சங்கீதம் 81 அதிகாரம் 21 வசனத்தை ஆதாரமாக எடுப்போம். அதுக்கு முன்பதாக இந்த 20வது வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். அது யாருக்கு சொல்றாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? கர்த்தர் தாவீதை குறித்து சொல்றாரு பாருங்க. 20வது வசனத்துல, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். ஆமென். அந்த குடும்பத்திலேயே தாவீதை கண்டுபிடிக்கிறார். ஏன் தாவீதை கண்டுபிடிக்கிறார்னா, தாவீது கர்த்தரை தேடுறான், கர்த்தரை ஆராதிக்கிறான், கர்த்தரை துதிக்கிறான், கர்த்தரை நம்புறான். அவன் இருதயம் எல்லாம் கர்த்தர் கர்த்தர். அவன்கிட்ட கேட்டு அந்த காலத்தில் கேட்டிருந்தோம்னா, அப்பா அவன் ஆம்பிஷன் என்னன்னா, நான் கர்த்தரை பாடி துதிச்சுக்கிட்டே இருக்கணும், அவருடைய பிரசனத்தில் இருக்கணும். அதுதான் சொல்லியிருப்பார், கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ஏன்னா அவருடைய பாடல்கள் எல்லாம் எதை காமிக்குதுன்னா, அதுதான் அவருடைய ஆம்பிஷனு. அவருக்கு எப்படியாவது அன்னைமார்களை காட்டிலும் பெரிய இடத்துக்கு போகணும், ராஜாவாக இருக்கணும், அது கிடையாது. கர்த்தர், ஆனால் கர்த்தர் அவரை தூக்கி வைக்கிறார். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அப்போ பாருங்க, தாவீது இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதா இருந்தது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதா இருந்தால் நம்மளை கண்டுபிடிக்கிறார். சரி, அடுத்த வார்த்தை கவனிங்க. என் பரிசுத்த தைலத்தால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமென். தாவீது சும்மா உயரலைங்க. தாவீதுக்கு பதவி சும்மா வரல. அவனை கர்த்தர் பரிசுத்த தைலத்தில் அபிஷேகம் பண்ணார். நல்லா கவனிங்க. எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உயர்வு வரும்னு சொன்னா, அபிஷேகம், அந்த பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம் இருந்தாதான் உன் வாழ்க்கை வெற்றியா இருக்கும். நீ வாழ்றது அர்த்தமுள்ளதா இருக்கும். நீ செய்கிற காரியம் வாய்க்க பண்ணும். அபிஷேகம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். பேசுறதுக்கு நல்லா இருக்கும், வீராப்பு பேச்சு, வைராக்கியமான பேச்சு. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், கிறிஸ்தவ ஜீவிதத்தில் அவசியமானது அபிஷேகம். 21ஆம் வசனத்தில், என் கை அவனோடு கூட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமென். இந்த வசனத்தை தான் பார்க்க போறோம். பாருங்க, அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு. நான் அப்பா அவனை பரிசுத்த தைலத்துல அபிஷேகம் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய கவனன்ட். இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். த காட்ஸ் கவனன்ட் லவ், கடவுளுடைய அந்த அன்பான உடன்படிக்கை. என்னன்னா, காரியம் நம்ம பார்க்க வேண்டியது, டேவிட் வாஸ் chosen for a specific purpose. தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுத்ததே ஒரு உன்னதமான நோக்கத்திற்கு, ஒரு மிக முக்கியமான நோக்கத்திற்கு. இன்னைக்கு கர்த்தர் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுக்கிறார், ஒரு உன்னதமான நோக்கம். இன்னைக்கு அநேக அவங்க வாழ்க்கையில அந்த நோக்கத்தை அறியாதனால தான் பிரச்சனை.
நீ எந்த பர்பஸ்க்கு அழைக்கப்பட்டிருக்க தெரியுமா? யூ நோ அபவுட் யோர் காலிங். உன்னுடைய அழைப்பை பற்றி உனக்கு தெரியுமா? அழைப்பிலிருந்து தடுமாறிட்டியா, திசை மாறிட்டியா? இந்த காலை வேளையில் தயவு செய்து சரி பண்ணுங்க. ஒருவேளை நீ பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், நீ ஊழியக்காரனாக இருக்கலாம், பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கலாம், எல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஆனால் அதுக்கு மேலே ஒரு அழைப்பு இருக்கு. நீ பரிசுத்த ஜீவியம் செய்யணும், கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழணும், கர்த்தரை உன் இருதயத்தில் கனப்படுத்தணும், கர்த்தரை உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். இதுதான் பர்பஸே. இதில் இருந்து டைல்யூட் ஆகிட்டோன்னு சொன்னால் நீ ஒருவேளை டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், என்னவா இருந்துக்கோ. ஆனால் பர்பஸ்லேருந்து விலகிட்டு அதுக்குன்னு சயின்டிஸ்ட்டு டாக்டர்ஸ் இந்த வேலைனா செய்யக்கூடாது, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வரணும்னு சொல்லலை. அதில் இருந்துட்டும் உங்களுடைய பர்பஸை, உங்களுடைய காலிங்கை சரிவர செய்வது தான் கிறிஸ்தவ ஜீவியம். தாவீது அப்படிதான் செலக்ட் பண்ணார். We are also chosen for the specific purpose. ஒரு உன்னதமான திட்டத்துக்கு, நோக்கத்துக்கு கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்க தயவு செய்து காலையில் செக் பண்ணுங்க, எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க. முன்னாடி ஊழியம் வாஞ்ச இருந்தது, ஊழியத்தில் ரொம்ப ஈடுபட்டு இருந்தீங்க, அதிகமான நேரத்தில் ஜெபம் பண்ணீங்க, வேதத்தில் முக்கியத்துவம் கொடுத்தீங்க. அதை ஆராய்வது, அதை தியானிப்பது, கர்த்தரை துதிப்பது, ஆராதிப்பது இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏதோ டைம் இல்லைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நேரத்தை உலகத்துக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறோம், வேலைக்கு கொடுக்குறோம். கரெக்டு தான், உன் வேலைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து தான் ஆகணும், உன்னுடைய பிஸ்னஸுக்கு நீ கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதற்கும் மேலாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய அழைப்பிலிருந்து திசை மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். இன்றைய காலை வேளையில் நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றதை மறக்க வேண்டாம். ரெண்டாவது, the anointing of God. அதுதான் நம்ம பார்த்தோம். என் பரிசுத்த தைலத்தில் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அப்போ பாருங்க, கர்த்தர் ஏன் ஒரு மனுஷிக்கு இந்த அபிஷேகத்தை கொடுக்குறாரு. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க, உங்களுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பதற்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனால் கவனிங்க, எதுக்கு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு தெரியல. ஜஸ்ட் அப்படி பாடி துதிக்கும் போது அந்நிய பாஷை பேசி, அப்புறம் அதே வாயில் கண்டதை பேசுறது, தப்பாக பேசுறது, சண்டை போடுறது இல்லை, அது கிடையாது. The anointing of God எதுக்குன்னா God's empowerment. நம்மளை கர்த்தர் எம்பவர் ஆக்குறார், நம்மளை பலப்படுத்துகிறார், சகாயப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். இதுக்கு தாங்க அபிஷேகம். அபிஷேகத்தை ருசிச்சிருக்கிறீங்களா? எம்பவர்மெண்ட். ஒரு குடும்ப ஜீவியத்தில், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இந்த எம்பவர்மெண்ட் ரொம்ப அவசியம். எம்பவர்மெண்ட் இல்லாமல் நம்ம விசுவாசத்தில் நிற்க முடியாது. எம்பவர்மெண்ட் இல்லாமல் கிறிஸ்தவ ஜீவனத்தை பண்ணவே முடியாது. யூ cannot do it. ஏனதானோன்னு வாழ்வோம், வெந்ததை சாப்பிட்டுட்டு வெறுமையாக வாழ்ந்து வீணாக போயிடும். இல்லை, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த எம்பவர்மெண்ட்டை கொடுக்குறார். தேவ சமூகத்தில் தான் அந்த எம்பவர்மெண்ட் கிடைக்கும். பாருங்க, இன்னைக்கு காலையில் வாஞ்சியோடு கூட இருக்கிறீங்களா? இதுவரை நீங்கள் யாராக இருந்துக்குங்க, எப்படி வேணா இருந்துக்குங்க, பட் இன்னைக்கு இந்த காலையில் கர்த்தர் உங்களை எம்பவர் ஆக்க விரும்புகிறார். தெய்வ சமூகத்தில் வாங்க, அபிஷேகிப்பார். அவருடைய தைலத்தில், பரிசுத்த தைலத்தில் நம்மளை அபிஷேகம் பண்ணுவார். நம்ம ஒன்று தான் செய்யணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் வேணும், என்னை முழுசாக அர்ப்பணிக்கிறேன், அவ்வளோதான். அபிஷேகிப்பார். அபிஷேகம் ரொம்ப அவசியம். தாவீதுக்கு அந்த அபிஷேகம் இருந்தனால தான் அவன் நாளுக்கு நாள் விருத்தடைந்தான். போய் வாசித்து பாருங்க, சாமுவேல் புஸ்தகத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர் அவன் கூட இருக்கிறார்னு அர்த்தம். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அவனை எம்பவர் ஆக்குறதுனால நாளுக்கு நாள் விருத்தி வேணுமா? கர்த்தரை தேடுங்க. மூன்றாவது, கடைசி, காட்ஸ் கவர்னன்ட் ப்ராமிஸ். அவருடைய வாக்கு தத்துவம், உடன்படிக்கையின் வாக்கு தத்துவம். கர்த்தர் ஒரு உடன்படிக்கை போட்டுட்டாருன்னா அப்போதைக்கு அதை மாற்றி திருத்தி, இல்லை இது கொஞ்சம் நான் மாற்றுறேன் இல்லையா, ரொம்ப என்னால் நேசிக்க முடியாது, ரொம்ப அவனை ஆசீர்வதிக்க முடியாது, உனக்கு நீ கேட்டதனா தர முடியாது. இல்லை, அவர் சொன்னது தான்.
அவருடைய வாக்குத்தத்தம் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, என் கை அவனோடு கூட உறுதியா இருக்கும். அது சொன்னதான் கர்த்தர் சொல்றாரு. அப்ப என் கை தாவீதோடு கூட உறுதியா இருக்கும். ஆங்கில மொழிபெயர்ப்புல வருது, ஐ வில் ஸ்டடி him with my hand. ஸ்டடி படுத்துறாராம். உறுதி மீன்ஸ் வாட்? ஸ்டடி படுத்துறாரு. இன்னைக்கு நம்முடைய கரங்கள் தளர்ந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா நம்மளை ஸ்டடி படுத்துறாரு, ஸ்டடி மைண்டை கொடுக்குறாரு, நம்முடைய கரத்தை பலப்படுத்துறாரு, உறுதிப்படுத்துறாரு. கரம் உறுதி ஆயிடுச்சுன்னா நீங்க செய்யற வேலை, சிந்திக்கிற காரியம், செயல்படுறது எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த வசனத்துல கடைசி பாருங்க, என் புயம் அவனை பலப்படுத்தும். புயம்ன்றது சில வேலை புரியாம இருக்கு, கொஞ்சம் அந்த தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப ஹை லெவலா இருக்கு. ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்த்தா நம்ம தெரிஞ்சிடும். வித் மை பவர்ஃபுல் ஆர்ம். அந்த புயம்ன்றது என்னன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, புயபலம் அப்படின்வாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த புயபலம்னா அந்த ஹார்ம் பவர் அதான் குறிக்குது இல்லையா? பாருங்க, சில நேரத்தில் அந்த ஹார்ம் பவரை செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் யாருக்கு அந்த ஹார்ம் பவர் ஜாஸ்தி இருக்குன்னு. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, எப்பா வித் மை பவர்ஃபுல் ஆர்ம், என்னுடைய அந்த ஹார்ம் பவரை நான் என்ன பண்றேன், உனக்கு கொடுக்குறேன், உன்னை பலப்படுத்துறேன். தேவ மக்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மீட்பர், ஜீவனுள்ளவர், அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லவருடைய அந்த ஆம் பவர் ஒருத்தனுக்குள்ள வரும் பொழுது அவன் எப்படி வீக்கா இருப்பான்? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு தாரேன்ற. இன்னைக்கு காலையில தயவு செய்து அதை வாங்கி கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்க மேலும் பலிக்கும். அவருடைய புயம் அவனை பலப்படுத்தினது, இன்னைக்கு அவருடைய புயம் நம்மளை பலப்படுத்தும். நம்முடைய திட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பா பிதாவே, இந்த வார்த்தை உங்களோட பிள்ளைகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். சுகமும் வெற்றியும் வாழ்வும் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். போய் கொண்டாடுங்க.